சின்ன பொண்ணு, என்னையும் பவுனையும் விட்டுட்டு போயிட்டே சின்ன பொண்ணு. என் மர்மவ இனி எப்ப பார்த்தாலும் செல்லமா மாம்ஸ் மாம்ஸ்னு கூப்பிடுவாளே. என்னைய மூச்சுக்கு 300 தடவை அத்தே அத்தேன்னு கூப்பிடுவாளே என் மர்மவ. இனி நான் யார போய் மர்மவளேன்னு கூப்பிட போறேன்னு தெரியலையே. நான் தோணி என்ன செல்லமா கூப்பிட்டீங்களே அண்ணி. நான் ஊருக்கு வந்ததுல இருந்து நீங்க தானே நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தீங்க. இப்படி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டீங்களே அண்ணி. ஹலோ, என்னது சின்ன பொண்ணா? என்னடா நீ சொல்ற? சின்ன பொண்ணா? சொல்லுங்கக்கா, எதுவும் விசேஷமோ? வீட்டுக்கு வரணுமா? திடீர்னு போனை வைக்கிறீங்க. சொல்லுங்க வள்ளிக்கா, இந்த உடனே வாரேன். அழுகாதடா மகனே. இது எப்படி ஆச்சு? நேத்து சாயங்காலம் டர்க்கி சிக்கன்னு ஒன்று பண்ணி எனக்கு ஆசையா கொண்டு வந்து கொடுத்தா. நான் அதை அப்பவே வேணாண்டி இது நல்லால தூணு துப்பிட்டேன். அதை தான் இவன் சாப்பிட்டு இவளுக்கு உயிர் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். காலையில தான் எங்களுக்கு தெரியுது ஒரு அசைவையும் காணா, மூச்சு பேச்சு எதையுமே காணா. அப்படியே அவ உயிரை விட்டுட்டான்னு நினைக்கிறோம். நீ வருத்தப்படாத சுரேஷ், எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியே சின்ன பொண்ணு. சாகும்போது கூட கலர் கண்ணாடி போட்டு கலர்ஃபுல்லா செத்துருக்கியே சின்ன பொண்ணு. இந்த துக்கத்துல இருந்து நாங்க எப்படி மீள போறோம்னு தெரியலையே. என்னைய மன்னிச்சிரு சின்ன பொண்ணு. எப்பயுமே நீ என்கிட்ட ஆசையா வந்து லட்சூன்னு பேசுவ. ஆனா நான் தான் உன்னை எப்ப பார்த்தாலும் நீ போன்னு நான் உன்னை துரத்தி விட்டுக்கிட்டே இருப்பேன். அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா நம்ம 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா இருப்போம் சின்ன பொண்ணு. நீ திரும்பியும் வந்துட மாட்டியான்னு நான் ஏங்கிக்கிட்டே இருக்கேன் சின்ன பொண்ணு. என்ன மன்னிச்சிரு சின்ன பொண்ணு. ஏ உஷா, சின்ன பொண்ணு போட்டிருக்கிற கண்ணாடியை பாத்தியா? எவ்வளவு சோக்கா இருக்குது. 1500 ரூபாய் வரும் போல இருக்குதுடி. ஆமாக்கா, ஆனா அதெல்லாம் இப்ப எதுக்கு? அட கூறு கட்டவளே, செத்தவளுக்கு எதுக்குடி கண்ணாடி? அழகு போல இருக்கு பாருடி. அதை வீட்டுக்கு போகும்போது லவுட்டிட்டு போயிடுவோடி. இந்த அறிவு கட்ட வள்ளிக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையானே தெரியலையே. உயிரோட இருக்கிறவங்களோடது எடுத்தா கூட பரவாயில்ல, செத்தவகிட்ட இருந்து எடுக்கணும்னு இவ பிளான் போடுறாளே. சரிம்மா, உங்க தோழிக்காக எல்லாரும் வந்துட்டீங்க. வந்து ஒரு வாய் கை நினைச்சிட்டு போங்கம்மா. நல்ல வேளை உஷா, இவங்களே சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க பாத்தியா. வா நம்ம போய் சாப்பிட்டு போவோம். நல்ல வேளை வீட்டில் எதுவும் சமைக்காம வந்துட்டேன். பெருந்தீனி கழுத. ஏன் மாமி இப்படி அழுதுகிட்டே இருக்கியலே, சாப்பிட்டீங்களா? என் மருமகளே என்னை விட்டு போயிட்டா, இனிமே எதுக்கு சாப்பாடு? இல்லை மாமி, அவ செத்ததுக்கு இப்படி நீங்க அழுகிறீங்களே, இதுவே நீங்க செத்திருந்தா? என்ன சொல்ல வர வள்ளி? இல்லை மாமி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பொண்ணு மாதிரி நினச்சி இவ்வளோ நேரம் அழுகுறீங்க. இதுவே அவளா இருந்திருந்தா கண்டிப்பாக அப்படி அழுதுருக்க மாட்டாள்ல. மாமியார் என்னதான் இருந்தாலும் மாமியார் தானே. ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? இப்போ நீங்கள் வந்த வேலையை பார்த்துட்டீங்களா? என்னது வந்த வேலையா? எங்கள் அண்ணியத்தான் சொல்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆளாக கீழே போய் சாப்பிடுங்க, ஆறிட போதும். ஓ அதுவா? மாமி, சின்ன பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபோனில் கேள்விப்பட்டதும் போட்டபடியே வந்துட்டேன் மாமி. என் பசங்களுக்கு எதுவுமே சாப்பாடு செய்யாமல் வந்துட்டேன். நான் போகணும், கிளம்பவா? சாப்பிட்டு போமா. சாப்பிட்டுட்டு உன் பசங்களுக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் கூட எடுத்துட்டு போ. அப்பாட, மாமி சீக்கிரமே புரிஞ்சுக்குச்சு. வாடி உஷா, கீழே போய் சாப்பிடலாம். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். எஸ், இட்ஸ் மீ. இது என்ன அதிசயம்? அப்ப நீ இன்னும் சாகலையா? நேற்று நைட்டு நான் செஞ்ச ஃபுல் சிக்கனை சாப்பிட்டுட்டு நல்லா மட்டை ஆயிட்டேன். மட்டையானே தவிர மண்டைய போடல ஒன்றும். அதை நல்லா கூட செக் பண்ணாம வாழைப்பழம் ஊதுபத்தி எல்லாருக்கும் சொல்லிவிட்டு சாப்பாடெல்லாம் போடுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நான் படுத்திருந்தா விட்டா எரிச்சிருப்பீங்க போலயே. ஆனா இப்படி நடந்ததுலயும் நல்ல விஷயங்கள் இருக்கு.
என்ன மர்மோலே சொல்ற? யார் யார் என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்பவே எந்திரிச்சிட்டேன் அத்தே. இங்க ஏதோ ஒரு டிராமா ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு தான் நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். நீ எந்திரிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சின்ன பொண்ணு. எனக்கு தெரியும் லட்சு, நீங்க எனக்காக அழுவீங்கன்னு. சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன பொண்ணு. நீ மட்டும் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏங்கி போயிடுவாங்க. சரி ராணி போவோமா? வாங்கக்கா, நம்ம மட்டும் இன்னும் எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு போவோம் வாங்க. ஏன்க்கா என்னாச்சு? ஏன் இந்த அதிர்ச்சி? சின்ன பொண்ணு செத்தப்ப இருந்த அதிர்ச்சியை விட இப்போ அவள் பொழைச்சிக்கிட்டான்றது தான் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குதோ? அது இல்லை உஷா, சின்ன பொண்ணு செத்துட்டான்னு சொல்லி தான் எல்லாருக்கும் சாப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் வந்தோம், அழுதோம், சாப்பிட கீழே இறங்க போனோம். அதுக்குள்ளே சின்ன பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டா. ஆமாக்கா, இது தெரிஞ்ச விஷயம் தானே. கேளு உஷா, இப்போ நம்ம இங்கே சாப்பிட்டு போயிடலாமா இல்லை வீட்டுக்கு போய் தான் சோறு பொங்கணுமா? இருக்கிறது வெறும் 4 முடி. ஆனா இந்த குதிரை முடிக்கு கேள்வியை பார். இந்த 4 முடி உனக்கு சோறு. ஒருத்தி செத்தாலா பொழைச்சாலான்னு பார்க்காம எப்பா பார்த்தாலும் சோறு சோறு சோறு.